நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான அரிசி வச்சு டேஸ்டியான பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஈவன் பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம், ஏன்னா இது அந்தளவுக்கு ஈஸியான ரெசிபி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேங்காய் பால் எடுக்கணும். அதுக்கு ஒரு முழு தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சிக்கோங்க. நம்ம இந்த பர்ஃபியில் நெய், எண்ணெய் இது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த தேங்காய் பால்லேருந்தே எண்ணெய் பிரிஞ்சு வரும், அதுவே நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் நம்ம ஒரு முழு தேங்காய் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. இப்போ வரைக்கும் நம்ம தண்ணி சேர்க்கலை. இதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இது போல் ஒரு சன்னி வச்சுட்டு அதில் சேர்த்து வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் பாலை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த சக்கையை நம்ம தூக்கி போட்டுறக்கூடாது. 3 டைம் தண்ணி சேர்த்து அரைச்சி பிழிஞ்சு நம்ம தேங்காய் பால் எடுக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுக்கிறோம். இந்த சக்கையை மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் எல்லா சக்கையும் சேர்த்துட்டு இது கூட எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து மறுபடிக்கும் அரைச்சிட்டு நம்ம இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ இதில் தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இது போல் சன்னியில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மறுபடிக்கும் நல்லா பிழிஞ்சு பால் எடுத்துருங்க. இது 2வது தேங்காய் பால். இப்போ அந்த சக்கையில் மறுபடிக்கும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வடிகட்டிக்கோங்க. இது 3வது தேங்காய் பால். அவ்வளோதான். இதுக்கு மேலே இதில் தண்ணி சேர்த்து நம்ம பால் எடுக்க வேண்டாம். இந்த பாலே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தேங்காய் பால் தயாராகிருச்சு. அடுத்தது 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ண அரிசியை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறோம். இது கூட நம்ம செஞ்சு வச்சுருக்க தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம். நம்ம 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்தோம்ல, அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. பால் நல்லா சூடாயிட்டு வரும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இடையில ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி இடையில ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு இது போல் கலந்துக்கோங்க. இந்த அரிசி முழுமையாக வெந்துடக்கூடாது, ஒரு 80% வெந்தால் போதும். இப்போ இது நல்லா வேகட்டும். அரிசி வேகிறதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு நுணுக்கின வெல்லம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா தித்திப்பாக சாப்பிடுவீங்கன்னா 2.5 கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக நம்ம இதில் 4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். நம்ம எடுத்திருந்த மொத்த தேங்காய் பாலும் இப்போ கரெக்டாக சேர்த்துட்டோம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கலந்துகிட்டே இருங்க. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் தூசி இருந்ததுன்னா வெள்ளைப்பாகு ரெடியானதுக்கப்புறமா நீங்கள் வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே டைரெக்டாக சேர்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு பாகு பதம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இது போல் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும்ல, அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் அரிசி ஒரு 80% நல்லா வெந்திருக்கு. அரிசி முழுமையாக வெந்துடக்கூடாது. நம்ம அவி அரிசிக்கெலாம் வேக வைப்போம்ல, அந்த அளவுக்கு தான் வெந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை பாகு சேர்த்துருங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது மண் தூசி இல்லாத வெல்லம், அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணியாக தெரியுதில் பார்க்குறதுக்கு. இது முழுமையாக ட்ரை ஆகிட்டு ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். இடையில ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் கலந்துகிட்டே இருக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்துகிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாகவே ட்ரை ஆயிரும். பர்ஃபி சீக்கிரமாக ரெடி ஆயிரும். நம்ம கலந்துகிட்டே இருக்கும்போது நல்லா திக்காயிட்டு வரும். திக்காக நல்ல கலர் கொடுக்கும். பாருங்கள், இப்போ இன்னுமே நல்லா திக்காயிருச்சு. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம கொஞ்சம் கூட நெய், எண்ணெயெல்லாம் சேர்க்கலை, இருந்தாலும் எவ்வளோ மினுக்குது பாருங்கள்.
நம்ம சேர்த்துருந்த தேங்காய் பால் நல்லா வத்திட்டு ட்ரை ஆகிட்டு வரும்போது அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த எண்ணெயே இந்த பர்ஃபிக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. நான் கேக் ட்ரே எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலான பிளேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இந்த பர்ஃபியை சேர்த்துட்டு நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. லெவல் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. நீங்கள் பட்டர் ஷீட்டுக்கு பதிலாக வாழை இலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், முழுமையாக ஆறிடுச்சு. கொஞ்சம் கூட சூடு இல்லை. இப்போ நம்ம இதை கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான அரிசி பர்ஃபி சூப்பராக தயாராகிருச்சு. இது சாப்பிட்றதுக்கு நல்லா சுவியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் வாழை இலையில் வச்சு சர்வ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே பாருங்கள், இதோட டெக்ஸ்சர் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. இது ரொம்பவே சுவையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.